இப்போ நீங்கள் எத்தனை ஏக்கரை ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க இங்கே மட்டும் ஒரு 25 ஏக்கருக்கு மேலே வருங்க. 25 ஏக்கரை இந்த வண்டியில் தான் ஓடிட்டு இருக்குது. குறைய நேரம் மேலே ஓடிடுச்சு. சரிங்க. வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும். இதை விட கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருந்ததுன்னா மித்த எல்லாத்துக்கும் ஓட்டலாம் இருக்கும். சீல அந்த அளவுக்கு போகாது. சேத்தளவுக்கு போனா இது வரைக்கும் எந்த தொந்தரவும் வைக்கல. சரிங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, ஜாண்டியரில் மினி டிராக்டருங்க. ஜாண்டியர் மினி டிராக்டரில் 3028 ENங்க 28 HP மினி டிராக்டரோட பட்லிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். சேத்தளவில் வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜாண்டியர் வந்து டிராக்டர் வெயிட் அதிகம் இறங்கிக்கும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஜாண்டியர் டிராக்டர் வந்து சேத்தளவில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ப்ளஸ் என்னென்னா பிடிஓ பர்ஃபார்மன்ஸ் ஃபினிஷிங் எல்லாம் எந்தளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஆப்ரேட்டிங் கம்ஃபோர்ட் எல்லாம் எந்தளவுக்கு இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனா லைக் ஷேர் பண்ணுங்கள். மினி செக்மெண்ட்டில் எந்த ஒரு பிராண்ட்லேயுமே இல்லாத ஃபியூச்சர் என்ன அப்படின்னா, ஜாண்டியர் மினி டிராக்டரில் சட்டில் ஷிஃப்ட்டோட வருதுங்க. ப்ளஸ் என்னென்னா ஹெவி டியூட்டி கீர் பாக்ஸுங்க. கீர் பாக்ஸ் வந்து ரொம்ப ஹெவியான இம்ப்ளிமெண்ட் மினி இம்ப்ளிமெண்ட் போடுறக்கு பிடிஓ ஒர்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டர் வந்து சூப்பராக இருக்குங்க. எனக்கு பிடிச்ச ஒரு பர்சனல் ஃபேவரட் டிராக்டர்னே சொல்லலாம் ஜாண்டியர் மினி டிராக்டர். பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்குறேங்க. ஜாண்டியரில் பார்த்தீங்கன்னா இது மினி டிராக்டர்லேயே ஹெவி டியூட்டி மினி டிராக்டருங்க. காம்பேக்டாக கொடுத்த ஹெவி டியூட்டி மினி டிராக்டரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா சக்திமானோட 24 பிளேடு ரோட்டரி டில்லர் வந்து போட்டிருக்கிறாங்க. மினி சீரீஸ் ரோட்டரி டில்லர் வந்து போட்டிருக்கிறாங்க. இது வந்து மொத்தம் 3 கால் ஓட்டுவாங்க உழவை பொறுத்த வரைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா முதல் கால் வந்து குறையளவுக்கு பார்த்தீங்கன்னா கேஜிஎல் போட மாட்டாங்க. குறையளவில் வந்து காடு வந்து இறங்காதுங்க. ஸோ அதனால் வந்து கேஜிஎல் போட மாட்டாங்க. 2வது கால் 3வது கால் உழவுக்கு பார்த்தீங்கன்னா 2வது உழவு நடவு சேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கி வரும். ஸோ இறங்கி வரதுனால என்ன பண்ணுறாங்கன்னா ½ கேஜிஎல் வந்து போட்டுக்கிறாங்க. முதல் கால் குறையளவுக்கு வந்து ஓட்டி விட்டுட்டு 2ஆம் கால் 3ஆம் காலுக்கு பார்த்தீங்கன்னா ½ கேஜிஎல் போட்டு ஓட்டுறாங்க. இதுதான் ஆப்ரேட்டிங் மெத்தேடுங்க டிராக்டரை பொறுத்த வரைக்கும். இதுவுமே அப்படித்தாங்க. டிராக்டரை பொறுத்த வரைக்கும் சேத்தளவில் வந்து லைட்டாக பிடிக்கணும், ரொம்ப இறக்கி பிடிக்கக்கூடாது. ரொம்ப இறக்கி பிடிச்சிங்கன்னா அந்த சட்டு மண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் நிற்கிறேன்னா இது கீழே சட்டு மண் இருக்குது, அதை கிளைக்காத அளவுக்கு ஓட்டிகிட்டு வரணுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து இறங்காதுங்க. மெயினாக சேத்தளவில் இருக்கக்கூடிய ட்ரிக்ஸே இதுதாங்க. டிராக்டர்னு பார்த்தா இதில் யான்மர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. 3 சிலிண்டர் இன்ஜினுங்க. 1.3 லிட்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் வந்து பக்காவான இன்ஜினுங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் கீர் பாக்ஸ்ன்னு பார்த்தா கான்ஸ்டன்ட் மெஸ் கீர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. சட்டில் ஷிஃப்ட்டோனிங்க. 8 ஃபார்வேர்டு 8 ரிவர்ஸ் இருக்கிற மாதிரி கீர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. சேத்தளவு ஓட்டணும்னு நினைக்கிறீங்க, மினி டிராக்டர் எடுத்து ஓட்டணும், சேத்தளவு ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க வந்து கண்டிப்பாக வந்து 4.25 அடி ரொட்டாவேட்டர் 24 பிளேடு ரொட்டாவேட்டர் வந்து போட்டால் தான் ஏரியா கவரேஜ் வந்து கொடுக்க முடியும். மேக்ஸிமம் ஏக்கர் கணக்கில் தான் ஓட்டுறாங்க. ஏக்கர் கணக்கில் ஓட்டுறப்ப என்னென்னா 20 பிளேடு போட்டிங்கன்னா ஏரியா கவரேஜே இருக்காது. டிராக்டர் லான்ச் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த சிஆர்டி லுக்கில் தான் இருக்கும். பானட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் சிஆர்டி மாதிரி லுக்கில் பார்த்தீங்கன்னா நீட்டான ஒரு பானட் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா டிராக்டரே நல்லா ஜெய்ஜாண்டிக்காக இருக்குங்க. ஜெய்ஜாண்டிக்கா மீன்ஸ் மினி டிராக்டர்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் கொடுக்கும் டிராக்டரே பார்த்தீங்கன்னா. இந்த டிராக்டரோட யூஸர் என்ன சொல்கிறாருன்னா, மினி டிராக்டர் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், இது வரைக்கும் வந்து டிராக்டர் எங்கேயும் இறங்கலை, அந்த இறங்குற கம்ப்ளைண்ட் எதுவுமே மேக்ஸிமம் இல்லை, ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது, மேக்ஸிமம் மைலேஜ்னு பார்த்தா 2 லிட்டர் வந்து போகிறதா சொல்கிறாங்க. இந்த மாதிரி 2வது அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா குறைய அளவுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 லிட்டர் வந்து போகிறதா சொல்கிறாரு மைலேஜ்னு பார்த்தா, டீசல் மைலேஜ்.
இப்போ இந்த 2வது அளவு 3வது அளவு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே லேசாக பிடிச்சிட்டு வந்தால் போதுங்க. மேலே இருக்கிற அந்த பில்லு கரையெல்லாம் அடிச்சு விட்டு நல்லா கூல் சேர் ஆனால் போதும். அந்தளவுக்கு ஓட்டினா போதுங்க. முதல் அளவு குறை அளவுல தான் பார்த்தீங்கன்னா லோடுங்க. லோ டாப் கியரில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 2006 இன்ஜின் ஆர்பிஎம்மில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. செட் பண்ணுற ஆர்பிஎம்னு பார்த்தா 2000 இன்ஜின் ஆர்பிஎங்க. பிடி ஆர்பிஎம்னு பார்த்தா 540 ஆர்பிஎம்மில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டிராக்டர் நல்லா ஜம்முன்னு இருக்குதுங்க. பார்த்தா சேத்தளவுன்னு எடுத்துட்டாலே ஜாண்டியர் வந்து செட் ஆகாது, ஓடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஓடுங்க, கண்டிப்பாக ஜாண்டியர் மினி டிராக்டர் வந்து செட் ஆகுங்க. பெருசாக வெயிட் வந்து கம்பேர் பண்ணுறப்போ ஒரு 100 கிலோ 200 கிலோ டிஃப்ரென்ஸ் தாங்க மற்ற மினி டிராக்டரை கம்பேர் பண்ணுறப்போ. ஆனால் எல்லாமே ஹெவி டியூட்டிங்க. இருபத்தி 4 பிளேடு பிளேடு போட்டிங்கன்னா பின்னாடி 4 காலரி ரொட்டாவேட்டர் போட்டிங்கன்னா சீக்கிரம் ஏரியா கவரேஜ் கொடுக்க முடியுங்க. ப்ளஸ் என்னென்னா இதில் டிராக்டரில் வரதே பார்த்தீங்கன்னா 8.3க்கு 24 டயருங்க. டிராக்டர் கொஞ்சம் டயர் வந்து பின்னாடி டயர் உயரமான டயர் வரும். அப்போ என்னென்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் சேர்ந்து கிடைக்குங்க இந்த டிராக்டர் பொறுத்த வரைக்கும். இந்த மினி டிராக்டரோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா 2.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருக்குங்க. பர்ஃபார்மன்ஸும் வாழைக்காட்டுக்குள்ள டர்னிங் ரேடியஸு பார்க் கலப்பை பர்ஃபார்மன்ஸு எல்லா பர்ஃபார்மன்ஸ் வீடியோவும் போட்டிருக்குதுங்க. அந்த வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா இதோட அட்டாச் பண்ணுறேங்க, செக் பண்ணி பாருங்கள். ப்ரோ வணக்கம், உங்கள் பேருங்க? வணக்கம், சக்திவேலுங்க. சரிங்க. பி மெக்கானிக்கல் முடிச்சுக்கிறேங்க. சரிங்க. இந்த மாதிரி விவசாயத்துக்கே வந்துடலான்ட்டு டிராக்டர் எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க. அப்புறம் ஒரு அப்பா 25 ஏக்கரால் தண்ணி வாக்குறாரு. சரிங்க. அதுலேயே வந்துட்டு விவசாயம் பண்ணலான்ட்டு வந்துட்டுங்க. நீங்கள் எத்தனை வருஷம் ஆச்சுங்க வண்டி எடுத்து? இது வண்டி எடுத்து வந்து கிட்ட 1.25 வருஷம் ஆச்சுங்க. 1.25 வருஷம். இது வந்து 2வது சீசன் ஓடிட்டு இருக்குது. சேத்தளவு. சரிங்க. ஜாண்டியர் 28 HP. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அளவுக்கு வந்து குறையளவு வந்து இது போட மாட்டேன், கேஜுவல் போட மாட்டேன். ஹாஃப் கேஜுவல் போடாமல் அப்படியே டயர்லேயே ஓட்டிக்குவேன். 2வது வந்து வரப்பெல்லாம் இறக்கி விட்ருவாங்க. அப்புறம் இது வந்து கொஞ்சம் இறங்கு. சரிங்க. டயர் கொஞ்சம் ஸ்லிப் ஆகு. சரிங்க. கொஞ்சம் மூவிங்க்கு கொஞ்சம் டைஸில் வச்சு போகும். அதனால் வந்து ஹாஃப் கேஜுவல் போட்டால் கொஞ்சம் வேகமாக போகும். அதுக்கோசரங்க மூவிங் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதாவதுங்க மூவிங் நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் ஸ்லிப் ஆகாமல் ஓடும் டயரு. அதுக்கோசரம் வந்துட்டு ஹாஃப் கேஜுவல் ரெண்டாவதுக்குங்க. இப்போ எத்தனை மணி நேரம் ஓடிக்கிறீங்க டிராக்டர்? டிராக்டர் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1300 மணி நேரம் ஓடிட்டுங்க. சரிங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்க இப்போதைக்கு? எந்த பிரச்சனையும் இல்லை. வெறும் ஆயில் ஃபில்ட்ரு இது மட்டும் தான் நார்மல் சர்வீஸ் மட்டும் மாற்றிட்டு இருக்கிறேங்க. இப்போ ஜாண்டியர் எடுத்துட்டாலே டிராக்டர் வந்து மினி செக்மெண்ட்டில் கொஞ்சம் வெயிட் அதிகம், டிராக்டர் இறங்குங்க கான்செப்ட் இருக்குது எல்லாத்து மத்தியிலையும். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்னை பொறுத்தல வந்து வதிகாலுக்கு சுத்தமாக ஆகாதுங்க. சரிங்க. வதிகாலுக்கு போச்சுன்னா அப்படியே உட்காந்துக்குது, இறங்கிக்குது ஃபுல்லாக. வதிகாலில் ஒரு மேட்டாங்காடு நார்மல் வதிகாலுக்கு ஓட்டிக்கலாம். ஆஃப் கேஜுவல் போட்டு அப்படியே மேலாப்பு நீந்திட்டு வந்துரு. மீதி ஃபுல் வதிகாலுக்கு வந்து இது ஆகவே ஆகாது, செட் ஆகாது. ஃபுல்லாக வதிகால் போனா அதுக்கு வேற செக்மெண்ட் எடுத்துக்கலாம், வேற கம்பெனிக்கு அந்த சைடு பார்த்துக்கலாம். சரிங்க. இது வதிகாலுக்கு மட்டும் ஆகாது. மீதி மித்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சேத்தளவுக்கு அருமையாக இருக்கு. நீங்களே பார்த்தீங்களா இந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குதுங்க. அது மேலே நீங்கள் ஒரு கார்டு பார்த்தீங்களா? ஆமாங்க. அது வெறும் குறைதாது. அவங்க வந்து களக்குள்ளி அடிச்சுருந்தாங்க. குறைக்க அந்த நடசேர் மாதிரி தெரியும். நல்லா இருக்குதுங்க. நல்லா இருக்குங்களா? நீங்களே பார்த்தீங்களா? ஃபினிஷிங் நல்லா வந்துருச்சு. ஆமாம். இதில் என்னது அப்புறம் சத்தியமான 24 கத்தி போட்டிருக்கிறேங்க. சரிங்க. 20 கத்தி போட்டால் அது வந்து கொஞ்சம் கார்டு சீக்கிரம் முடியாது. இது 24 டயர் வந்து அழுந்து அந்த குறை ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு அடி இந்தலையும் அந்த தள்ளி வரும். கொஞ்சம் அது வரப்போறம் அழிஞ்சு பிடிச்சி ஓட்டினா நல்லா இருக்கும். ஃபினிஷிங் நல்லா வரும். வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. வேலை செய்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. ஈஸியாக இருக்கும் பாருங்க. இது முதல்ல அப்படியே எடுத்து சேர்த்த பூசிட்டு வந்துடுவாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் எத்தனை ஏக்கரா ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க? இங்கே மட்டும் ஒரு 25 ஏக்கருக்கு மேலே வருங்க. 25 ஏக்கரா இந்த வண்டியில் தான் ஓடிட்டு இருக்குதுங்க. குறைய ரட்டுப்பு இதில் ஓட்டிட்டு இருக்குதுங்க. சரிங்க. மீதி வந்து நடவு சேர்த்துக்கு மட்டும் 2 டில்லர் இருக்குதுங்க, பவர் டில்லர். அதில் வச்சு இது மட்டும் ஓட்டிக்க, நடவு சேர்த்து மட்டும் அதில் ஓட்டிக்கிறது. இந்த 25 ஏக்கராக்கு வந்து இது நல்லா இருக்குதுங்க. இந்த பர்ஃபார்மன்ஸ் பரவாயில்லைங்க. இது சூப்பராக இருக்குது. இது எந்த தொந்தரவும் இல்லை. ஒரு சீசன் ஆல்ரெடி ஓட்டியாச்சு, 2வது சீசனு. இது வரைக்கும் எந்த தொந்தரவும் வைக்கலிங்க. 1300 மணி நேரம் ஓடிக்கு மேலே ஓடிச்சு. சரிங்க. வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் டியூ மட்டும் மாற்றிக்கிறேன். நார்மல் ஷெட்யூல் மட்டும் மாற்றிக்குது. மித்தது எதுவுமே பண்ணல.
இந்த டிராக்டரில் உங்களுக்கு எதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணுங்களா உங்கள் சைடில் எதாவது ஃபீட்பேக் 1300 மணி நேரம் ஓட்டிக்கிறீங்க மெயினாக பார்த்தீங்கன்னா வெயிட்டு தான் இதை விட கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருந்ததுன்னா மித்த எல்லாத்துக்குமே ஓட்டலாம் இந்த இதில். ஆனால் மித்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஆக்சலு இதெல்லாம் விட நார்மலாக இது கொடுத்துருந்தானே பெஸ்ட்டாக இருந்திருக்கு. சூராஜுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சல் சிறுசாக இருக்குது பின்னாடி பார்த்தீங்கன்னா இது பரவாயில்ல ஹெவியாக தான் கொடுத்துக்குறாங்க. வெயிட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் குவாலிட்டி பொறுத்தளவுக்கு இது அதிகம். அதாதாங்க பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. ஆனால் கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணால் கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணால் மித்த வந்து இந்த வதிகாலுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஓட்டருக்கு நல்லா இருக்கும். இது வதிகாலுக்கு சுத்தமாக ஆகாது. சரி அதுதான் நம்மளுக்கு. பாலக்காட்டுக்கு வந்து இது வந்து 24 பிளேடு அது ஆகாதுங்க. கொஞ்சம் வாரம் பாரு 7 அடி பார்க்கு நல்லா இருக்கு திரும்புறப்போ. இது வந்து வாழைக்காட்டு போதுன்னா 20 பிளேடு பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்க. இது வண்டி கொஞ்சம் லென்த்து தான். சூராஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வரும். சூராஜ் குப்பட்டாலாம் பார்த்தீங்கன்னா இந்த லென்த்து வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். இது கொஞ்சம் ஜாஸ்தியாக வருது. அவ்வளோதான் வித்தியாசம் இதில் பார்த்தேன் ஜாண்டியர் பொறுத்தளவுக்கு. ஆனால் இது கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணுறது நல்லா இருக்கும். சீல அந்த அளவுக்கு போகாது. சேத்தளவுக்கு போனால் இது வரைக்கும் எந்த தொந்தரவும் வைக்கல. சரிங்க. ஆனால் நல்லபடிக்கு ஓடிட்டு இருக்குது. தண்ணிக்குள்ளேயும் ஓடுது. மைலேஜ் எல்லாம் எப்படி இருக்குதுங்க? மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் 2.5 போச்சு. சரிங்க. புது இன்ஜினில் குறையெல்லாம் பார்த்தீங்கன்னா 2.5 மேலே தான் போச்சு. அப்புறம் இப்போ ஒரு 1000 மணி நேரம் கிராஸ் பண்ணோன்னே 2 தான் போகுது. சரிங்க மணிக்கு. அப்புறம் வந்துட்டு ரொம்ப லோடு கொடுத்து ஓட்டினா மேக்ஸிமம் எவ்வளோ போகுதுங்க? ரொம்ப லோடு கொடுத்து ஓட்டினா 2.5 போயிடும். சரிங்க. நம்ம அளவாக டெப்த் கொடுத்து ஓட்டிக்கணும். ஓரளவுக்கு லெவலாக ஓட்டிக்க வேண்டியதான். நமக்கு எவ்வளோ செய்யறதுமோ அவளுக்கு தகுந்த மாதிரி ஓட்டிக்க வேண்டியதான். அதுக்கு தகுந்த மாதிரி டீசல் தான் போகும். ட்ரைலேண்ட் யூஸ்க்குங்க? ட்ரைலேண்ட் யூஸுக்கு மணிக்கு 2 லிட்டர். 2 லிட்டருங்க. மணிக்கு 2 லிட்டர் தான். சரிங்க. அது வந்து இன்ஜின் சீட்டிங் ஆகிற வரைக்கும். இன்ஜின் சீட்டிங் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சேர்த்து போச்சு. 2.5 போச்சு. சரிங்க. இன்ஜின் ஒரு 1000 மணி நேரம் கிராஸ் பண்ணணும். 700-800 மணி நேரம் கிராஸ் பண்ணால் தான் கொஞ்சம் கம்மியாக போகுதும். சரிங்க. சரிங்க ரொம்ப நன்றி. சரி.